Hi friends, welcome to Simply Kani. என் பேரு Kani Karthick. நீங்கள் என் சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா குயிக்காக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த ஷாப்பிங் சீன். ஸோ டெல்லியில் வந்து ஷாப்பிங் அப்படின்னு சொல்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். லைக் ஏதாவது ஒரு நல்ல மெட்ரோ சிட்டிஸ்க்கு போகும்போது அங்கே ஒரு சில பிளேசஸ் இருக்கும் வேறு நீங்கள் வந்து எஸ்பெஷலி ஷாப்பிங்க்குன்னு டெடிகேட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரீட் சைட் மெயினாக வந்து ஸ்ட்ரீட் சைட் ஷாப்பிங். ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரியான திங்ஸ் வேணும்னாலும் நீங்கள் அந்த மாதிரி மார்க்கெட்ஸில் போய்ட்டு வாங்கலாம். அண்ட் ஜென்ரலாக நீங்கள் வந்து மாலில் அந்த மாதிரி ஷாப்ஸில் போய் வாங்குறத விட இங்கே வந்து ப்ரைஸஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ப்ரெஃபர் பண்ணி எங்கே வந்து அந்த மாதிரி திங்ஸ் வந்து நம்மளால் நிறைய ஷாப்பிங் பண்ண முடியும் ஃபார் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்லி தேடி நம்ம வந்து போய் கண்டிப்பாக ஷாப்பிங் பண்ணுவோம் எங்கே நம்ம வந்து ட்ராவலுக்கு போனாலுமே சரி. ஸோ எனக்கு வந்து சஜஷன்ஸில் வந்த ரெண்டு மெயின் பிளேசஸ் வந்து ஒன்று பாலிகா பஜார் அண்ட் கனாட் பிளேஸில் இருக்குது இந்த பாலிகா பஜார்ன்றது, அண்ட் சரோஜினி நகர் மார்க்கெட். ஸோ சரோஜினி நகர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கிற ஒரு மார்க்கெட் இது. ஸோ இந்த ரெண்டு ஷாப்பிங் பிளேஸஸும் தான் வந்து டெல்லியில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு, எஸ்பெஷலி நான் சொல்கிறது வந்து லைக் டவுன் ரைட் ஸ்ட்ரீட் ஷாப்பிங், நோ பிராண்ட்ஸ் ஆர் எனிதிங் ஆஃப் தட் சார்ட். நீங்கள் இந்த வீடியோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப குவிக் ட்ரிப்புக்கு வந்து நீங்கள் டெல்லிக்கு போகிறீங்க அப்படின்னா நேரடியாக இந்த ஒரு ஷாப்பிங் பிளேஸ்க்கு மட்டும் போனீங்கனாலே போதும். இங்கே வந்து உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் கம்மி ப்ரைஸஸில் நிறைய அள்ளிட்டு வரலாம். ஸோ அதுதான் இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நாங்கள் ஆக்சுவலாக பாலிகா பஜார் போனோம். அண்ட் அடுத்த நாள் வந்து பாலிகா பஜாரில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப வந்து டிசப்பாயிண்டடாக ஃபீல் பண்ணேன். எனக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல் ஆஃப் ஷாப்பிங் வந்து நடக்கலை. அதனாலவே வந்து செகண்ட் டே வந்து நாங்கள் டைம் ஒதுக்கி சரோஜினி மார்க்கெட் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே வி வென்ட் டு பாலிகா அண்ட் ரெண்டாவது நாள் தான் நாங்கள் வந்து சரோஜினி மார்க்கெட் போனோம். ஸோ செகண்ட் திங் வந்து பாலிகா பஜார் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக அண்டர் கிரவுண்டில் இருக்குது. ஸ்ட்ரீட் லெவலை விட பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இட்ஸ் அ ஹியூஜ் பிளேஸ். பேஸ்மெண்ட் அப்படின்னா வந்து உங்களுக்கு டார்க்காக ரொம்ப ஸ்கேரியாக இருக்கும், அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. லைக் மாலை விட சூப்பராக வெல்லிட்டான ஏரியா, நல்ல லைட்டிங் அண்ட் எவ்ரி திங். அண்ட் நாங்கள் வந்து விண்டரில் போனோம். ஸோ அங்கே வந்து ஃபுல்லாக ஹீட்டிங் சிஸ்டம்லாம் கூட வச்சுருந்தாங்க. அண்டர் கிரவுண்டில் வந்து ஹீட்டிங் சிஸ்டம்லாம் வச்சுருந்தாங்க. உள்ளே வந்து வார்மாக இருந்துச்சு. அண்ட் உள்ளே போனால் டைம் போகிறதே தெரியாது கண்டிப்பாக, ஏன்னா லைட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து மால் உள்ள என்டர் ஆன மாதிரியே தான் ஃபீல் ஆகும். நாங்கள் போனப்போ சம்வேர் அரௌண்ட் 5:30 6 o'clock வந்து கொஞ்சம் நல்ல கொஞ்சம் வெளிச்சம் இருந்த டைம். அண்ட் வெளியே வந்தப்போ 8 o'clock இட் வாஸ் டோட்டலி டார்க். அண்ட் அவ்வளோ நேரம் போச்சு அப்படின்னே எனக்கு தெரியல. ஆன் த அதர் ஹேண்ட் சரோஜினி மார்க்கெட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் சைட் மார்க்கெட் தான். ஸோ ஆன் த ஸ்ட்ரீட்டே வந்து உங்களுக்கு ஒரு ஏரியா, அந்த மார்க்கெட் ஏரியாவை வந்து பிரிச்சுட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அது உள்ள என்டர் ஆன உடனே லைக் ஸ்ட்ரீட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. அந்த ஒரு ஸ்ட்ரீட்டுக்கும் ரெண்டு பக்கத்துலேயும் வந்து ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. ஸ்டால்ஸ் மட்டும் இல்லாமல் நடுவில் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ஃபோன் கவர்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் கார்ட்ஸு, அப்புறம் கிளிப்பு, ஹேர் பேண்ட்ஸ், ஹேர் பின்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள், இயரிங்ஸ், அந்த மாதிரி ஆக்சசரிஸ், அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், காஸ்மெட்டிக்ஸ்லாம் கூட நிறையவே இருந்தது. எல்லாமே வந்து காப்பி தான், லைக் எதுவுமே வந்து பிராண்டட் கிடையாது. ஸோ எல்லாமே வந்து செகண்ட் காப்பி. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நடுவில் கூட கொஞ்சம் பேர் வந்து வெண்டர்ஸ் லைக் சின்னதாக ஒரு டேபிள் மாதிரி போட்டு செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஈவினிங் அகெயின் 6 o'clock அளவுக்கு வந்து நாங்கள் போனோம், ஷாப்பிங் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் அன்டில் 8:30 நாங்கள் வந்து அங்கே தான் இருந்தோம். இட் வாஸ் வெரி கோல்ட், பட் ஓரளவுக்கு நாங்கள் ஜாக்கெட் அதெல்லாம் போட்டு ஹேண்டில் பண்ணி பாலிகா பஜார் அண்ட் சரோஜினி மார்க்கெட் ரெண்டு இடத்துலையுமே வந்து இருக்கிற ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா பிளாக் மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ் கூட நிறைய விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரிஜினல் பிராண்டோட ஷோரூமுக்கு போகிற ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்மகிள் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல கம்மி ரேட்ஸ்க்கு விற்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பிராண்டடான ப்ராடக்ட் ஒன்று பார்க்குறீங்க இந்த ரெண்டு மார்க்கெட்லுமே எங்கே வேணாலுமே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு குர்த்தி பார்க்குறீங்க, அந்த குர்த்தியில் வந்து ஆக்ருத்தின்னு போட்டிருக்கு. ஆக்ருத்தி வந்து ஆக்சுவலாக ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் வந்து ஆக்ருத்தி வந்து ஒரு நல்ல பிராண்டு. ஸோ கிட்டத்தட்ட 800 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இந்த குர்த்தாஸ் விற்குவாங்க. 600 to 800 ரேஞ்சில் வந்து ஒரு குர்த்தாவும் விற்குவாங்க. ஸோ ட்ரெண்ட்ஸோட ஷோரூமில் போய் பார்த்தோம்னா. பட் அதே ஆக்ருதி பிராண்ட் போட்டிருக்கிற, பிராண்டோட லேபிள் போட்டிருக்கிற குர்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 200 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து லைக் நேச்சுரலாக நம்ம வந்து ஸோ இது வந்து கண்டிப்பாக ஃபேக் பிராண்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோன்னா
பார்த்தா இல்லை இது ஃபேக் பிராண்ட் கிடையாது, இது வந்து ஆக்சுவலாக ஆக்ருதிக்கு போகிற லைக் ஆக்ருதி பிராண்டோட குர்தாஸ் தான், த சேம் பிராண்டோட குர்தாஸ் தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரிஜெக்டட் பீசஸ், ஒரு சின்ன சின்ன லைக் ஃபேக்ட்ரி டிஃபால்ட்ஸ் இல்லை ஏதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸை வந்து ஒதுக்கிடுறாங்க பாருங்கள், அந்த ப்ராடக்ட்ஸை வந்து விற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் நிஜமானவே கேள்விப்பட்டது வந்து திருட்டு பொருள், அதான் ஸ்மகிள் பண்ணி கூட இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வந்து பிராண்டட் ப்ராடக்ட்ஸை கம்மி ரேட்டுக்கு விற்கிறாங்க. இதனால நிறைய போலீஸ் ப்ராப்ளம்ஸும் 2 இடத்துலையுமே போலீஸ் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாலிகா பஜாரில் நான் கேமரா எடுத்துகிட்டு உள்ளே போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தபோது லிட்ரலி லைக் ஒருத்தர் வந்து இங்கே வீடியோலாம் எடுக்கக்கூடாது, க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. ஸோ அது எந்த லெவலுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுள், உங்களுக்கு எத்திக்கல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பிளாக் மார்க்கெட் பொருள் நான் வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா ஐ திங்க் இந்த 2 ஷாப்பிங் பிளேஸஸுமே உங்களுக்கு கிடையாது. விஷயம் ஷாப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நடுவில் டயர்டானா தண்ணி குடிக்கிறதுக்கோ இல்லை ஏதாவது சாப்பிட்றதுக்கோ ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஃபுட் சீன் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பாலிகா பஜாரில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபுட் சீன் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப லோ லெவலில் இருக்குது. அதாவது உங்களுக்கு ஹார்ட்லி ஒரு ஸ்டாலோ 2 ஸ்டாலோ தான் வந்து டெடிக்கேட்டட் ஃபார் ஃபுட்டு அண்ட் வாட்டர் அண்ட் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதுவும் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையர் லெவலில் இருக்குது அண்ட் டேஸ்ட் ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லை. ஆன் த அதர் ஹேண்ட் சரோஜினி நகரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபுட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய லைக் சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு ஸ்நாக்ஸு அண்ட் கொறிக்கிறது இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அண்ட் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது, கம்மி ப்ரைஸும் கூட. ஸோ அந்த விதத்தில் சரோஜினி நகர் இஸ் அமேசிங். லைக் ஃபுட் சீன் வந்து சூப்பராக இருக்குது. மோமோஸ் அண்ட் பாவ் பாஜி அண்ட் இந்த குல்ச்சா மாதிரி பண்ணுவாங்க அண்ட் லஸ்ஸீஸ் இதெல்லாம் வந்து சூப்பராக கிடைக்கும். அது விஷயம் என்னென்னா பார்கெனிங். ஸோ பார்கெனிங் அப்படிங்கிறது வந்து 2 பஜார்லேயுமே இருக்குது. எங்கே ஷாப்பிங்க்கு போனாலும் பார்கெனிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பண்ண தான் போகிறாங்க, பண்ணி தான் பார்ப்பாங்க. பாலிகா பஜாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்டோட வர்த்து உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ எந்த ப்ராடக்ட், அதனாலவே மெயினாக வந்து எனக்கு பாலிகா பஜாரில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லவே இல்லை. ஒரு சல்வார் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் செட் வந்து 800 ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ 800 ருபீஸ்க்கெல்லாம் இது வர்த்து கிடையாது, நீங்கள் வந்து 500க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்கெயின் பண்ணி ரொம்ப 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 படுத்திட்டான் அவன். 15 minutes to 20 minutes கிட்ட பார்கெனிங் பண்ணி ஓகேங்க உங்களுக்கு 500க்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசி எல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு வெளியவே வந்துட்டோம். அப்புறம் போய் சுற்றி பார்க்குற இடத்துல இன்னொரு ஸ்டாலில் வந்து அதே சேம் சல்வார் செட், லிட்ரலி சேம் டு சேம் வந்து சல்வார் செட் வந்து 550 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ரேட்டே வந்து அவன் 800 சொன்னால் இவங்க வந்து 515 தான் போட்டிருக்காங்க. மேலே வந்து பார்கெனும் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. அந்த ப்ராடக்ட்டோட ரேட் என்ன அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ எல்லாருமே வந்து இவங்க பார்கெயின் பண்ண போகிறாங்க அப்படின்றதுனாலே வந்து 10 மடங்கு ஜாஸ்தி ரேட் வந்து கண்டிப்பாக சொல்கிறாங்க. அதே நீங்கள் சரோஜினி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்கெயின் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் நினைக்கிறத விட ரொம்பவே கம்மியாக இருக்கும். அடிமட்டம் ரேட் வந்து வச்சு வெளியே வச்சுருப்பாங்க. இயரிங்ஸ்லாம் ஃப்ளாட் ரேட் 30 rupees அண்ட் ஒரு சில இயரிங்ஸ் கொஞ்சம் பெரிய இயரிங்ஸ்லாம் ஃப்ளாட் ரேட் 50 rupees. நீங்கள் அங்கே போய் நீங்கள் வந்து பார்கெயின் பண்ணணும்னு உங்களுக்கு தோணக்கூட தோணாது. 30 rupees ஒரு இயரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க, 20 rupees கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு உங்களுக்கு வந்து மனசே வராது. ஏன்னா அதே ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 150, 200 அந்த மாதிரி விற்றுட்ருப்பாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து 30 rupees 50 rupeesன்னு ஃப்ளாட் ரேட் போட்டு விற்கும்போது லைக் பார்கெயின் பண்ணணுன்ற பக்கமே வந்து மனசு போகவே போகாது. அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு தான் தோணும். அதே மாதிரி குர்தாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ரேட் 200, ஃப்ளாட் ரேட் 150 அப்படின்னு சொல்லி கம்மியஸ்ட் ரேட்ஸில் இருக்கும். அண்ட் சல்வார் செட் ஃபுல்லி ஸ்டிச்டு சல்வார் செட்ஸ்லாம் 200 rupeesக்கு விற்றுட்டு இருந்தாங்க. ஸ்டோல்ஸ் துப்பட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100, 150. ஜீன்ஸ் ஜாக்கெட்ஸ்லாம் 100 rupeesக்கு. ஜீன்ஸ் எல்லாமே வந்து 100, 150 rupeesக்கு. ஃப்ளாட் பியூட்டிஃபுல்லான ஸ்கர்ட்ஸ், லாங் ஸ்கர்ட்ஸ் வந்து 200 rupees, 250 rupees. எதுவுமே வந்து நீங்கள் அங்கே பார்க்குற ப்ராடக்டோட ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாக் ஆகும். அண்ட் நீங்கள் வந்து லைக் லிட்ரலி இதுக்கு மேலே நம்ம பார்கெயின் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஸோ சரோஜினியில் வந்து நாங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கினோம். பாலிகால ஆன அளவுக்கு எங்களுக்கு டைம் வேஸ்ட்டே ஆகவே இல்லை. ரொம்ப நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கினோம். அண்ட் இந்த பார்கெனிங் அப்படின்ற விஷயத்துக்கு வந்து நாங்கள் டைம் வேஸ்ட் பார்த்தீங்கன்னா குவாலிட்டின்றதை வந்து சொல்லணும் அப்படின்னா சரோஜினி வந்து ஒரு ஸ்டெப் கம்மி தான். ஒரு ஸ்டெப் இல்லை, 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் கூட கம்மி தான். இயரிங்ஸ் வாங்கினது சரோஜினி மார்க்கெட்டில் வாங்கினது வந்து ஆல்ரெடி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப தக்கையாக லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட்
லைக் ரொம்ப சீக்கிரமாக உடஞ்சிரும், கலர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக தெரியும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, சரோஜினி மார்க்கெட்டில் வந்து நிறைய ஏமாத்து வேலை நடக்கும். ஸோ சரோஜினி மார்க்கெட்டில் வாங்கணும், அது 30 ரூபீஸ்க்கு தான் அப்படின்னா கூட சரோஜினி மார்க்கெட்டில் வாங்கும்போது வந்து ரொம்ப பார்த்து வாங்கணும். ஸோ ஒரு இயரிங்ஸ் பேர் எடுக்கிறீங்கன்னா ரெண்டுமே அதில் இருக்கிற 2 இயரிங்ஸுமே வந்து கரெக்டாக இருக்கா, எந்த டிஃபெக்ட்டும் இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கணும். அதே மாதிரி நெக்லஸ் ஏதாவது வாங்குறீங்கன்னா அதில் இருக்கிற ஸ்டோன்ஸ், மிரர் ஒர்க் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வாங்கணும். அண்ட் இந்த மாதிரி பிரச்சனை வந்து ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு பாலிகாவில் எதுவுமே கிடையாது. பாலிகாவில் வாங்கின எல்லா ஐட்டம்ஸுமே வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. ஒரு சில ப்ராடக்ட்ஸ், அதாவது ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான ப்ராடக்ட்ஸ் லைக் ஜீன்ஸ் ஜாக்கெட்ஸ் அண்ட் ஜர்க்கின்ஸ், லேயர்ஸ் லைக் வின்டரில் ஸ்னோவில் போகும்போது போடுற மாதிரி ஜாக்கெட்ஸ் வந்து லேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 3 லேயர்ஸில் இருக்கும் அந்த ஜாக்கெட்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி க்ளவுஸு, அது மட்டும் இல்லாமல் ட்ராவல் லக்கேஜஸ், இந்த ட்ராலிஸு, ட்ராவல் பேக்ஸு, அப்புறம் கேம்பிங் கியர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது கொஞ்சம் பெரிய ஐட்டம்ஸ் அண்ட் நல்ல குவாலிட்டியாக வேணும் பட் கம்மி ரேட்டுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாலிகா பஜார் இஸ் ஸோ மச் மோர் பெட்டர். ஸோ நீங்கள் வந்து ஒரு கேட்டகரி சூஸ் பண்ணி போய் ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இந்த கேட்டகரி, இந்த ட்ராவல் பேக்ஸ், ட்ராலிஸ், இது ட்ராவல்க்கு எடுத்துன்னு போகிற மீடியம் சைஸ் பேக்ஸு, இல்லை ஸ்மால் ட்ராலிஸு, இல்லைனா கேம்பிங் பேக்ஸு, இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பாலிகா பஜார் போகிறது பெட்டர். சரோஜினி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே விற்கிறாங்க பட் அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப பேடாக இருக்குது. பாலிகாவில் ஷாப் பண்ணதுக்கும் அண்ட் சரோஜினி மார்க்கெட்டில் ஷாப் பண்ணதுக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுதான். ஒரு பொண்ணாக வந்து இந்த இடத்துக்கு டெல்லிக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஐ திங்க் நான் வந்து பர்சனலாக சரோஜினி மார்க்கெட்டை சூஸ் பண்ணுவேன். இட் இஸ் ஸோ மச் மோர் பெட்டர் தென் பாலிகா பஜார். ஏன்னா எனக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயர்ரிங்ஸ், அப்புறம் பொட்டு, வளையல், இந்த மாதிரி லைக் ஸ்க்ரன்ச்சீஸ், இல்லை பேண்ட்ஸு, கிளிப்ஸு, இந்த மாதிரியான சின்ன விஷயங்கள் தான். லைக் ஜென்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து குவாலிட்டி பேஸ் பண்ணி தான் மூவ் பண்ணுவாங்க. குவாலிட்டி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அண்ட் அதே சமயத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐ திங்க் பாலிகா வில் பி மச் பெட்டர் சாய்ஸ் ஃபார் யூ. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் ஏதாவது கொஷின்ஸோ குவெரிஸோ இல்லை கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் நிறைய அமேசிங்கான வீடியோஸ் வந்து லைன் அப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வைங்க. ஸோ தட் நான் எப்போல்லாம் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்களும் வந்து இமீடியட்டாக என் வீடியோவை பார்க்கலாம். பட் இன்னொரு அமேசிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் வணக்கம்.